ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம் பார்க்க போகிறோம். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டேரெக்டாக ரூஸ்டர் ஃபார்மில் கொடுக்காம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது A ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ரூஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதணும்னு பார்ப்போம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, 1லேருந்து 1 2 3 4 வரதான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அந்த நேச்சுரல் நம்பரில் 8 விட குறைவாக இருக்கிற நம்பர் தான் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8 விட குறைவான நம்பர் ஒரு நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பர்ஸ், த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். ப்ரைம் நம்பர்னால் என்னன்னா, ஏதாவது ஒரு நம்பர் வந்து அந்த நம்பராலையும் ஒன்றால் மட்டும்தான் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர்லாம் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பருக்கு வந்து 2 ஃபேக்டர் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 எடுத்துக்கங்க. 3 வந்து 3ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், 3ஆலையும் 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். இப்போ இதே 4 எடுத்திங்கன்னா 4 வந்து 2ஆல் டிவைட் ஆகும், 4 வந்து 4ஆல் டிவைட் ஆகும், 4 வந்து 1ஆல் டிவைட் ஆகும். அப்போ மொத்தம் வந்து இதுக்கு வந்து 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஆனால் 3 வந்து ப்ரைம் நம்பர். இப்போ 7 எடுத்திங்கன்னா 7 வந்து 7ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், அப்புறம் 1ஆல் டிவைட் ஆகும். 7 வந்து 7ஆலையும் 1ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ வந்து இது ப்ரைம் நம்பர். இப்போ த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. இப்போ வந்து 1 வந்து ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து 1 வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ 2, அதுக்கப்புறம் 3, 4 வந்து ப்ரைம் நம்பர் இல்லை. 4 வந்து 3 ஃபேக்டர்ஸ் வரும், 4, 2, 1. அதனால் 4 கிடையாது. 5 அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 8ன்னா 7. இந்த 4 நம்பர் தான் வருங்க. நெக்ஸ்ட்டு சி, த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர்னால் ஈவன் நம்பரில் வந்து எந்த ப்ரைம் நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈவனில் வந்து ஈவன் நம்பர்ஸ்னால் என்ன, 2, 4, 6, 8. ஆனால் இந்த 4 வந்து 4ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். அப்போ வந்து இது ப்ரைம் நம்பர் கிடையாது. 6ம் கிடையாது, 8ம் கிடையாது. ஈவனில் இருக்கிற ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் 2 மட்டும்தான். ஸோ 2 எழுதிங்க. இப்போ நம்ம ஏபிசி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணுங்க. இப்போ இது வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இந்த சைடு இருக்கிறத ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எல்ஹெச்எஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிப்போம். ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ செட்டை எழுதுங்க. ஏ செட் என்ன, 1 2 3 4 5 6 7. இன்டர்செக்ஷன் பியோட செட் என்ன, 2 3 5 7. இப்போ இன்டர்செக்ஷன் என்னன்னா, இந்த செட்லேயும் ஏ செட்லேயும் பி செட்லேயும் காமனாக இருக்கிற நம்பர்ஸை மட்டும் எழுதணும். இப்போ இதில் 1 இருக்குது, ஆனால் இதில் 1 இல்லை. 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 3 3 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 5. இங்கே 6 இருக்குது, இங்கே இல்லை. 7 இருக்குது, இங்கே 7. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியை எழுதணும். கிராஸ் சி, சி வந்து 2. ஸோ அதை எழுதுங்க. இப்போ இந்த மாதிரி கிராஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இருக்க செட்டில் முதல் நம்பரோட இன்னொரு நம்பரை ஆர்டர் பேரில் நம்ம எடுத்துகிட்டே வரணுங்க. இப்போ இங்கே 2 இருக்குன்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் முடிச்சிட்டோம். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க ஏ கிராஸ் சியை கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏ செட்டை எழுதினோம். ஏ செட் வந்து 1, 2, 3, 4, 5, 6,
7 cross C வந்து 2. இப்போ வந்து இதை நம்ம ஆர்டர் பேரில் எழுதணும். கிராஸ்னா 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. நெக்ஸ்ட்டு B cross C. B cross C னா B செட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. B செட் வந்து 2, 3, 5, 7 cross C செட் வந்து 2. இப்போ வந்து இதை ஆர்டர் பேரில் எழுதுங்க. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் A cross C இன்டர்செக்ஷன் B cross C. இப்போ A cross Cலையும் B cross Cலையும் காமனாக இருக்கிற நம்பர் தான் வந்து நம்ம எழுதணும். காமனாக இருக்க பேர். இப்போ இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், இதிலே 1, 2 இருக்குது. ஆனால் இங்கே 1, 2 இல்லை. அதனால் எழுதக்கூடாது. 2, 2, 2, 2, 2, 2, 3, 2 இருக்குது. இங்கே 3, 2 இருக்குது. ஸோ 3, 2. இங்கே வந்து 4, 2 இருக்குது. இங்கே 4, 2 இல்லை. 5, 2 இருக்குது. இங்கேயும் 5, 2 இருக்குது. 6 இல்லை. 7, 2 இருக்குது. இங்கே 7, 2. இதுதான் வந்து RHS சைடு 2. இப்போ நம்ம ஃப்ரம் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் 1, 2லேருந்து இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் பார்க்கணுங்க. இப்போ ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குன்னா 2, 2 இருக்குது. இங்கேயும் 2, 2 இருக்குது. இங்கே 3, 2 இருக்குது. அங்கேயும் 3, 2 இருக்குது. இங்கே 5, 2 இருக்குது. அங்கேயும் 5, 2 இருக்குது. இங்கே 7, 2 இருக்குது. இங்கேயும் 7, 2 இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்குது. அதாவது நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. hence verified. நம்ம சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B minus C is equal to A cross B minus A cross C. இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து LHS சைடு வந்து எடுத்துப்போம். LHS சைடில் என்ன இருக்குது, A cross B minus C. இப்போ ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிப்போம். B minus C. B minus Cனா ஃபஸ்ட்டு B செட் எழுதுங்க. 2, 3, 5, 7 மைனஸ் C வந்து 2. இப்போ மைனஸ் அப்படின்னா என்னன்னா முதல் செட்லேருந்து ரெண்டாவது செட்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங்காக முதல் செட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். ரெண்டாவது செட்டில் ஏதாவது ரிமைனிங் இருந்தாலும் அந்த நம்பர்ஸை எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ இங்கே B கொடுத்துருக்காங்கன்னா அந்த B செட்டில் எது இருக்கோ அந்த நம்பர் மட்டும்தான் எழுதணும். இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ மீதி Aல என்ன இருக்கோ Bயில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். இப்போ இங்கே இதில் வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருந்தாலும் எழுதக்கூடாது. அப்போ 3, 5, 7 இதுதான் வந்து B minus C. இப்போ A cross B minus C. இப்போ ஃபஸ்ட்டு A செட் எழுதுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B minus 3னுங்க 3, 5, 7. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பேரில் எழுதணும். இப்போ நீங்கள் 1 எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஓட எல்லா நம்பர்ஸும் பேர் பண்ணி எழுதிடுங்க. இப்போ 1, 3 அப்புறம் 1, 5 அப்புறம் 1, 7. நெக்ஸ்ட்டு 2, 3 2, 5 2, 7 2 முடிஞ்சது. 3 3, 3 3, 5 3, 7 அடுத்து 4 4, 3 4, 5 4, 7 அடுத்து 5 5, 3 5, 5 5, 7 அடுத்து 6 6, 3 6, 5 6, 7 அடுத்து 7,
3 7, 5 அப்புறம் 7, 7 இப்படி எழுதியாச்சு. இப்போ இது LHS சைடு, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம RHS கண்டுபிடிக்கணும். RHS வந்து பார்த்திங்கன்னா A cross B மைனஸ் A cross C. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம A cross Bயை கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம A செட்டையும் B செட்டையும் எழுதணும். A செட் என்னங்க 1 2 3 4 5 6 7 cross B செட் என்ன 2 3 5 7. இப்போ நம்ம இதை ஆர்டர் பேரில் எழுதணும். எப்படி எழுதலாம்னா 1 அப்படியே லைனாக பேர் பண்ணி எழுத வேண்டியதுதான். 1, 2 1, 3 1, 5 1, 7 2, 2 2, 3 2, 5 2, 7 அடுத்து 3 2 3, 3 3, 5 3, 7 next 4 2 4, 3 4, 5 4, 7 அடுத்து 5 2 5, 3 5, 5 5, 7 அடுத்து 6 2 6, 3 6, 5 6, 7 அடுத்து 7 2 7, 3 7, 5 7, 7 அவ்வளோதான். எல்லா நம்பர்ஸும் வந்து நம்ம ஆர்டர் பேரில் எழுதிட்டோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் A cross B. நெக்ஸ்ட்டு A cross C. ஃபஸ்ட்டு A செட் எழுதுங்க. A செட் என்னென்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 cross C வந்து 2. இப்போ இதை க்ராஸ் பண்ணி இதை பேர் பண்ணி எழுதணும். இது கொஞ்சம் சின்னதாக வரும். 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B மைனஸ் A cross C. நம்ம A cross B கண்டுபிடிச்சிட்டோம், A cross Cயையும் கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணணும். ஸோ A cross B மைனஸ் A cross C. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே வந்து இங்கே தான் இருக்குது A cross B. இதுதான் A cross C. இப்போ இதில் இருக்கிறதையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற A cross Bயில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாங்களா? இப்போ வந்து இங்கே 1, 2 இருக்குது, இங்கேயும் 1, 2 இருக்குது, இங்கே 2, 2 இருக்குது, இங்கேயும் 2, 2 இருக்குது, இங்கே 3, 2 இருக்குது, இங்கேயும் 3, 2 இருக்குது, இங்கே 4, 2 இருக்குது, இங்கேயும் 4, 2 இருக்குது, 5, 2 5, 2 6, 2 6, 2 7, 2 7, 2. இப்போ இதில் ரிமைனிங் எதுவுமே இல்லை, இருந்தாலும் எழுதக்கூடாது. இப்போ இதில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் இப்போ நம்ம எழுதணும். இப்போ என்ன இருக்குங்க 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5 5, 7 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, 7 இது முடிஞ்சிச்சு. இப்போ இதுதான் வந்து RHS, அதாவது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1யும் 2யும் பாருங்கள், ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு. இங்கே 1, 3 இருக்குது, இங்கே 1, 3 1, 5 1, 5 இப்போ எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS
அதாவது A cross B minus C is equal to A cross B minus A cross C, hence verified. Thank you, students.